தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு கிடைத்த வாக்குகள் நிரந்தரமானவை அல்ல என சிவகங்கை மக்களவை தொகுதி வெற்றி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் தன்னிச்சையாக செயல்பட்டு பழக்கப்பட்ட மோடி கூட்டணி அரசை அமைத்து வெற்றிகரமாக வழிநடத்துவது சந்தேகம் என்றும் கூறினார். இந்த வெற்றி எப்படியானது, மக்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன நினைக்கிறீங்க? எதிர்பார்த்த வெற்றி தான். இந்த வெற்றிக்கு முதல் காரணம் தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இயங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலத்திட்டங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கூட்டு அரசாங்கத்தை தான் மத்தியிலே விரும்புகிறார்கள். மாநில உரிமைகளை மதிக்கின்ற அரசாங்கம், தனி மனித சுதந்திரத்தை மதிக்கின்ற அரசாங்கத்தை விரும்புகிறார்கள். அத்தகைய அரசாங்கம் வேண்டும் என்ற மனநிலையிலே தமிழ்நாட்டு மக்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தது எனக்கு வியப்பளிக்கவில்லை. 400 இடங்களுக்கு மேல கைப்பற்றும் அப்படின்னு தொடர்ந்து மோடி தனது பிரச்சாரத்துல சொல்லிட்டு வந்தார். இப்ப பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை அவருக்கு தனிப்பட்ட முறையில் இனிமே இந்தியா வாழ்றதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. இனிமே அவர் மற்றவங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து தான் அவர் ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். ஆனால் அது அவருக்கு பழக்கம் இல்லை. குஜராத்தாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, தன்னிச்சையாக செயல்பட்டு தான் அவருக்கு பழக்கம். அதனால அவர் மற்றவங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு அரசாங்கத்தை வெற்றிகரமாக அமைத்து நடத்துவாரா என்பது எனக்கு ஒரு சந்தேகம் தான். தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல பாஜக 2ஆம் இடம் பெற்றிருக்கு, வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கு. பாஜக தமிழகத்தில் தனது அக்கௌண்ட் ஓபன் பண்ணல கால் ஊன்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது பாஜகவோட வாக்குகளை நான் எடுத்துக்க மாட்டேன். சமுதாய ரீதியான அமைப்புகளோடு அவர்கள் கூட்டணி வைத்ததால, சமுதாய வேட்பாளர்களை அவர்கள் முன்னிறுத்தியதால அந்த வாக்குகள் அவர்களுக்கு இந்த சில சூழலில் சில தொகுதிகளில் வந்திருக்கு. இதுவே பாஜகவோட நிரந்தர வாக்குகள் என்று என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் அந்த சமுதாய இயக்கங்கள் இல்லாமல் தேர்தலை சந்தித்திருந்தார்கள் என்றால் இந்த வாக்குகள் அவர்களுக்கு வந்திருக்காது. அதனால் இது ஒரு நிரந்தர வாக்கு என்று என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? நண்பர்கள், அந்த பக்கம் இருக்கும் நண்பர்கள் அவர்கள் மனசாட்சிப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக வாய்ப்பு வருவதற்கு ஒரு தருணம் ஏற்படலாம். இந்தியாவுக்கு இப்ப கூட்டாட்சி தான் தேவை. ஒரு தனி மனிதருடைய பர்சனாலிட்டி டிரிவன் இந்த ஒன்றை நபர்களுடைய ஆட்சி தேவையில்லை. இந்த ஒன்றை நபர்களில் இருந்து ஒரு கூட்டாட்சி இந்தியாவுக்கு தேவை. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக திமுக 26.93% வாக்குகள் பெற்றுள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு 20.46% வாக்குகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மாநில கட்சிகள் பெற்ற வாக்கு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாட்டில் 22 இடங்களில் போட்டியிட்ட ஆளுங்கட்சியான திமுக அதிகபட்சமாக 26.93% வாக்குகளை பெற்றுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 33 இடங்களில் போட்டியிட்டு 20.46% வாக்குகளை பெற்றுள்ளது. 23 தொகுதிகளில் களம் கண்ட பாரதிய ஜனதா கட்சி 11.24% வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 9 இடங்களில் போட்டியிட்டு 10.67% வாக்குகளை பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் களம் கண்ட தேமுதிக 2.59% வாக்குகளும், 2 தொகுதிகளில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2.52% வாக்குகளையும் பெற்றுள்ளன. 2 இடங்களில் களம் கண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2.15% வாக்குகளும், ஒரு இடத்தில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1.17% வாக்குகளையும் பெற்றுள்ளன. 39 தொகுதிகளில் போட்டியிட்டு 8% வாக்குகளை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி 0.31% வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் தமிழகத்தில் நோட்டா 1.06% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் அனைத்தும் 20.89% வாக்குகள் பெற்றுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.